Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுங்கறத பாப்போம். மாங்காய் பச்சடி பண்றதுக்கு இது மாதிரி நீட்டு மாங்காவா இருக்குது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். குண்டு மாங்காயா இருக்குல்ல அது உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காய்க்கு மேல் பக்கம் இருக்கிற தோலை சீவி எடுத்துடலாம். ஒரு சில தோலோட கூட சேர்த்து செய்வாங்க. ஃபுல்லா நம்ம தோலை சீவி எடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா உள் பக்கம் இருக்க சதை பகுதியையும் சேம் அதே மெத்தட்லயே நம்ம சீவி எடுத்துக்க போறோம். இது மாதிரி நம்ம சீவி வெச்சிருக்கும்போது சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும், சீக்கிரமாவும் குக் ஆகிடும். ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் கூட நம்ம 2 கீறி சேர்த்துக்கலாம். எல்லாமே பொரிஞ்ச பிறகு நம்ம சீவி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துப்போம். இது நம்ம ஸ்வீட்டா தான் செய்ய போறோம். சோ இந்த மாங்காய் குக் ஆகுற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதுமானது. இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா mix ஆகுற மாதிரி லைட்டா கிளறிடலாம். இந்த மாங்காய் மூழ்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுதான் இந்த தண்ணிக்கான அளவு இதுல. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணலாம். 10 minutes குள்ளவே இது குக் ஆயிடும் மேக்ஸिमम. ஒரு முக்கால் பதம் வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணனும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படினா நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம அளவு சொல்ல முடியாது. ஏனா ஒவ்வொரு மாங்காய் புளிப்பு அதிகமா இருக்கும், ஒவ்வொரு மாங்காய் புளிப்பு கம்மியா இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்வீட் சேர்க்க முடியும். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி லைட்டா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம சாப்பிற டைம்ல இறுகி போகாம கரெக்ட்டான பதத்துக்கு இருக்கும். நம்ம செய்யும்போதே நல்லா கெட்டியா பண்ணிட்டோம் அப்படினா சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிடவே பிடிக்காத மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.